வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர்கிட்ட அவர் செல்வந்தமா எல்லாரையும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தார். இப்போ அவர்ட்ட ஒரு புலவர் இருந்தாரு. அந்த புலவர் என்ன பண்ணாரு, வரத வச்சு ஆனந்தமா வாழ்ந்துன்னு இருந்தாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்தது. அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், "நம்மளுக்கு குழந்தை பொறந்துச்சு. இனிமேலேருந்து நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி ஆயிடுது. ராஜாட்ட போய் ஏதாவது மானியம் கேளுங்க. இந்த மாரி குழந்தை பொறந்திருக்கு. ஏதாவது பரிசளிப்பு கேளுங்க. அந்த பரிசளிப்பு வச்சா நம்மளால வாழ முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம ராஜாட்ட போய் எப்படி கேட்கிறது அப்படின்னு இந்த புலவருக்கு ரொம்ப யோசனை. நைட்ல பார்த்தா கனவுல ஒரு ஒரு விஷயம் வந்தது. சரி நாளைக்கு போய் இதை ராஜாட்ட கேட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரம் ராஜாட்ட போனாராம். ராஜாட்ட போய் சொன்னாராம், ராஜா ராஜா எனக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. நீங்க இப்போ பரிசளிக்கணும். அதுக்கு நான் கேட்கறதை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாராம். ராஜா சொன்னாராம், சரி என்ன வேணுமோ கேளுப்பா நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். அவர் சொன்னதுன்னா, ஒரு நெல்மணி ஒரு நாளைக்கு, 2வது நாளைக்கு 2 நெல்மணி, 4வது நாளைக்கு 4 நெல்மணி, இப்படி இன்கிரீஸ் பண்ணே போங்க அப்படின்னாங்களாம். 1 நெல்மணி, 2 நெல்மணி, 4 நெல்மணி, 8 நெல்மணி, 16 நெல்மணி இவ்வளவு தானே கேட்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையான்னு சொல்லி ராஜா சொன்னா, சரிப்பா நீ கேட்கறத நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாராம். சரி என்ன பண்ணாரு, முதல் நாள் ஒரு நெல்மணி வச்சாராம், 2வது நாள் ஒரு நெல்மணி, இப்படி வச்சுட்டே இருந்தாராம். 10வது நாள் பார்த்தா 512 நெல்மணி வச்சாராம். அப்போ அந்த அரசவையில் இருந்த மினிஸ்டருக்குலாம் யோசனை ஆச்சு, என்னன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகவே போகுது அப்படின்ட்டு. அப்போ 20வது நாள் பார்த்தீங்கன்னா 524 நெல்மணி வைக்க வேண்டியதா போச்சாம். என்னடா 20வது நாள்ல 524, இன்னும் 64 நாளைக்கு கேட்டிருக்காரு இவரு அப்படின்ட்டு. 30வது நாள் 32வது நாள் போகும்போது பாஃபே மார்க் போகும்போது 214 கோடி 74,83,000 நெல்மணி வைக்கிற வேண்டிய ஆயிடுச்சாம். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு நெல்மணி 2 நெல்மணி ஆகுது. 32வது நெல்மணி வைக்கும்போது 32வது நாள் வரும்போது 214 கோடி ஆகுது. இதுல என்ன தெரியுது, காம்பவுண்டிங்கோட மகிமை தெரியுது. இப்ப நம்ம நிறைய நேரம் இந்த காம்பவுண்டிங் மகிமை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். வித்தியாசமான வீடியோல வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல சொல்லியிருக்கோம். இந்த வாரம் ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார். இந்த ராஜா காலத்து இதெல்லாம் இன்னைக்கு எப்படி சார் ரியல் டைம் லைஃப்ல எதனாவது இருந்தா எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னு. எப்பயுமே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பாஸ்ட் ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. 31 ஜூலை ஓகே, ஒரு ஃபண்டோட என்ஏவி 100 மாறிடுச்சு. அவங்க 10ல் ஆரம்பிச்சாங்க 2014ல. இன்னைக்கு அவங்களோட என்ஏவி 100 கடந்து கிராஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். அப்படின்னா இது எவ்வளவு வந்திருக்கிறோம், இதுல நான் முதலீடு பண்ணியிருந்தா எவ்வளவு வந்திருக்கோம். அப்போ நான் என்னால 2014ல மார்க்கெட் அப்பதான் பவுன்ஸ் ஆகி வருது, என்னால பல்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னா நீங்க ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 10,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ணே வருந்தீங்க. இந்த 2014 10 வருஷத்துல நீங்க என்ன பண்ணுங்க, மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மொத்தம் 12 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு இருந்திருக்குன்னா 43,71,907 இருந்திருக்கு. நேற்று எஸ்டர்டே மார்க்கெட் முடியும் போது அவங்க 100.31 போயிட்டாங்க என்ஏவி. நம்ம ஒரு 100 என்ஏவி வச்சாலே இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 44 lakhs கிட்டத்தட்ட உருவாயிருக்கு உங்களுக்கு. அப்போ இது புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டோரியில் இருக்கிறதும் இதுவும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்மள முதலீடுகள் பண்ணும்போதே நம்மளுக்கு என்னன்னா, இந்த இலக்குகள் அடிப்படையில் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு உங்களோட குழந்தைக்கு எஜுகேஷனுக்கு நீங்க பணம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. அன்னைக்கு அந்த உங்க குழந்தையோட வயசு 8ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வருஷம் அந்த உங்க குழந்தை எஜுகேஷன் கிராஜுவேஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா இன்னைக்கு உங்கள்ட்ட 43 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 43 லட்ச ரூபாய் வச்சு இந்தியாவில் எந்த கிராஜுவேஷனும் உங்களால பண்ண முடியும், பண்ண முடியாதா? ஈஸியா பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு டிசிப்ளினான ஒரு முதலீடுகள் உங்கள்ட்ட இருந்தா உங்களுக்கு நீங்க நினைக்கிற இலக்குகளை அடைய முடியும். நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 500 ரூபாயிலேருந்து 50 லட்சம் சம்பாதிப்பது எப்படி, மாதம் 500 ரூபாயிலேருந்து 50 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அந்த வீடியோவும் கீழே கொடுக்க சொல்றேன் பாருங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல. சிம்பிள் லாஜிக் தான். இதே லாஜிக் தான் எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணது. ஏழைங்களுக்காகவே கொடுத்துருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மாசம் டெய்லி 17 ரூபாய் முதலீடுல எப்படி நீங்க பணம் பண்ணலாம். நிறைய ரொம்ப போரான இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கு சார் எங்களாலாம் செய்யவே முடியாது, நாங்க டெய்லி தொழிலாளியா இருக்கிறோம், எப்படி பண்றது இப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் முடியும்னு சொல்லி தான் அந்த மாதிரி சின்ன அளவுக்கு நீங்க ஒரு அளவுக்கு வசதியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருந்தா ஒரு ஒரு இலக்குகளுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட்ல பண்ணினே வந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நான் ஒரு ஃபண்ட் என்ஏவி சொல்லிருக்கேன். தெர் ஆர் ஃபண்ட்ஸ் வித் 1000 என்ஏவிலாம் இருக்கு. 1000 என்ஏவிலாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பங்குச்சந்தையில நம்ம முதலீடு பண்ணா நம்மளுக்கு பயம் இல்லையா? நிறைய நேரங்களில் சில பேர் பயம்னு கேட்குறாங்க. ஆனா நீங்க இதை வச்சு நீங்க எப்படி டெவலப் பண்ண போனீங்கன்னா எங்கேயோ பண்ணலாம். இப்போ இந்த புலவர் எப்படி போய் சாமர்த்தியமா ராஜாட்ட கேட்ட மாதிரி நீங்க பங்குச்சந்தையில போய் சாமர்த்தியமா முதலீடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷமா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எனக்கு நெகட்டிவா இருக்கிறவங்க சில பேர் கேட்கலாம், மார்க்கெட் ரிஸ்க் என்ன ஆகுது அப்படின்னு. எல்லா நேரம் ரிஸ்க் தான் இருக்கு. நம்ம ஒரு வேலிக்குள்ள வாழ்ந்துருந்தா நம்மளுக்கு ரிஸ்க் இல்லை.
வேலியை தாண்டினா ரிஸ்க் இருக்கு. கோடு தாண்டினா தான் ராமாயண கதையே. கோடு தாண்டலன்னா சீதா ராமாயண கதையே கிடையாது. அப்போ நீங்க கோடு தாண்டினா தான் உங்களோட கதை இருக்கும். அப்போ நீங்க முதலீடுன்றது லாங் டேர்மா வேணும்னா அந்த ரிஸ்க் எடுத்து நீங்க முதலீடு பண்ண போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிஷமா இருக்கும். அப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, இந்த கதை உங்களை தாக்கியிருந்தால் நீங்க முதலீடுகளை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா 10 வருஷமோ 5 வருஷமோ 20 வருஷமோ உங்க இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணீங்கன்னா இந்த காம்பவுண்ட் என்ற வரப்பிரசாதம் உங்களுடைய வெல்த்தை நல்லா வளர்க்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. உங்களுக்கு நிறைய நேரத்தில் ஏதாவது வீடியோ கேட்கணும் எங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை போடுங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ அமைச்சிருக்காங்க எங்களுக்கு ஐடியாஸ் பில்ட் பண்ணி எடுத்துன்னு போகலாம். நீங்கள் கரண்ட் டாப்பிக்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myassetconsultant.com, சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் முதலீடு எஸ்ஐபியில் எங்கே பண்ணணும், அங்கே போனோம், இங்கே நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை. இங்கே கீழே இருக்கிற நம்பரை கூப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய பேர் எங்களோட கனவுகள் நிறைய பேரை கோடீஸ்வரன் ஆக்கணும். இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 கஸ்டமர் கிட்டத்தட்ட கோடீஸ்வரனா இருக்காங்க. அதில் பல பேர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்களோட கனவுகள் என்ன, நாங்கள் எவ்வளோ கோடீஸ்வரனை உருவாக்குன்றது வரக்கூடிய வீடியோவில் மீண்டும் ஒரு பார்ப்போம். பை.